ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலானித்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று சனி பயிற்சி பலன்களிலிருந்து மிதுன ராசியை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசி. இது உபய ராசி என்று அழைக்கப்படும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாரிடமும், அதாவது கட்டத்தில் கடைசியில் 4 முனைகளில் இருக்கக்கூடிய ராசிகளான மிதுன ராசி, தனுசு ராசி, கன்னி ராசி, மீன ராசி, இவர்கள் 4 பேரும் எல்லோரிடமும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவர்கள். அதே மாதிரி மிதுன ராசி மிகவும் பொறுமையான ராசி. இந்த ராசியில் சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அது போன முறை 9ஆம் இடத்துல இருந்தார், இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு வருகிறார். மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா, ராகுவுடைய நட்சத்திரம் இருக்குது, அப்புறம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும் இருக்கிறது, புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமும் கலந்தது தான் மிதுன ராசி. இந்த ராசி அதிபதி புதன். இவர் சனீஸ்வர பகவானுடைய நண்பர். அதனால் இந்த 10ஆம் இடத்துல வந்தாலும் அந்தளவுக்கு ஓரளவு ரொம்ப கெடுதல் வராது. 10ல் சனி வரல தொழில் வேலைவாய்ப்பு சில பிரச்சனைகள் உண்டாகும். அதை நம்ம அதிகமாக உழைத்து அந்த தொழிலில் ஏற்படும் தொய்வு, வேலைப்பளு போன்றவற்றை நாமே போக்க வேண்டும். உடல் நலத்தில் சற்று அக்கறை தேவை. வெளிநாடு பயணம், வெளிநாடு யோகம் உண்டாகும். வெளிநாடு செல்ல முயற்சிபவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது பரிகாரம் என்ன செய்யணும்னா, ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும், இரும்பு, நல்லெண்ணெய், குடை போன்ற பொருட்களை செருப்பு போன்றவற்றை நாம் தானம் செய்யணும். சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடணும். திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட சனியின் தாக்கம் குறையும். ஆஞ்சநேயர், பிள்ளையாரை கூட நாம் வழிபடலாம். அது புதனுடைய அதிபதி பெருமாள் வருவதனால நம்ம சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு மிகவும் முக்கியம். பெருமாள் கோயிலுக்கு சென்று நாம் வழிபட்டோன்னா இந்த மிதுன ராசிக்கு சனி பகவானால் ஏற்படுடைய சங்கடங்கள் எல்லாம் தீரும். நாம் சனி பகவானை நாம் நல்லதே செய்தால் சனி எந்த தொந்தரவும் நம்மளுக்கு செய்ய மாட்டார். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம்தான், அதனால் எந்த தொந்தரவும் வராது. 10ல் சனினாலும் பதவியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்காது. எல்லோரும் சனி பகவானை வேண்டி நன்றாக உழைத்து, கடின உழைப்பு தான் எந்த எந்த கெட்ட நேரத்தையும் நம்மளுக்கு சரி செய்யும். எனவே கடினமாக உழைத்து இந்த 10ல் சனியை நீங்கள் தாண்டுமாறு வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.